உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகாலட்சுமிக்கு இந்த வீசிங் வரும்ல, இவங்களுக்கும் அதே வீசிங் வருது. அவங்கள மாதிரியே வாயில மருந்து பழுப்ப வச்சு அடிச்சாங்க. மாமா, இது சிரிக்கிற விஷயமே இல்ல. சீதா, மகாவுக்கு மட்டும் இல்ல, ராமோட அம்மாவுக்கும் இதே மாதிரி வீசிங் பிரச்சனை இருந்துச்சு. துரை கூட இருக்கு. டேய் சொல்லுடா. ஆமா, டஸ்ட் ஸ்மோக் அலர்ஜி. ஆனா அப்ப எனக்கு வீசிங் வரும். ஆனா சரக்கு அடிச்சு கண்ட்ரோல் பண்ணிப்ப. நிஜமாவா அங்கிள்? ஆமா சீதா, சரக்கு ராவா போட்டா அது கண்ட்ரோல் ஆயிடும். டேய், அவ என்ன கேட்டா? இப்ப அந்த விஷயத்துக்கு தான் வரேன். எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே இந்த அலர்ஜி இருக்கு. பனிக்காலம் ஆனா போதும், லேசா இழுக்க ஆரம்பிச்சிரும். இதுக்காக தான் மகா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. சீதா, இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சுல? ஆழ் மனசு சொல்லுதுன்னு இனிமே பயமுறுத்த மாட்டியே? இல்ல இல்ல, எனக்கு இன்னும் டவுட் கிளியர் ஆகல. அது நான்சி இல்ல, கண்டிப்பா மகாலட்சுமி தான். அண்ணி, இப்படியே பேசிட்டு இருந்தா நீங்க சீக்கிரமா பைத்தியம் ஆயிடுவீங்க. ஆமாப்பா, இப்பவே கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிட்டாங்க. வந்தவங்க நான்சியா இல்ல மகாச்சித்தியான்னு எத்தனை டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப கூடவா அவங்களுக்கு டவுட் வரல? அவங்களேதான். என்ன டவுட்? யார பத்தி பேசுறீங்க? அது வந்து நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது. இதுக்கு பேரு OCD, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். நீங்க இத கவனிக்கலனா கொஞ்சம் கொஞ்சமா இது நெகட்டிவ் பிஹேவியரா மாறும். ஒழுங்கா பசிக்காது, யாரோ காதுக்குள்ள ஏதோ சொல்ற மாதிரியே இருக்கும். உடனடியா டாக்டரை பார்த்துட்டா நல்லது, இல்லைன்னா மென்டல் ஆயிடுவீங்க. என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து கவுன்சிலிங் கொடுத்துட்டா நல்லது, இல்லைன்னா அவ்வளவுதான். பாத்தியலா பாத்தியலா அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தியலா? நான் சொன்னேன்ல. அண்ணா, ராம் கிட்ட சொல்லி இவளை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்கண்ணே. நீங்க பாத்தியல்ல, அவங்க ஏதோ இந்த OCD ABCDன்னு ஏதோ சொல்லிட்டு போனாங்கல்ல, அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அவங்க நான்சி இல்ல, தலைய விரிச்சு போட்ட மகாலட்சுமி. அப்படிதான் இன்னும் என் ஆழ் மனசு சொல்லுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.